ஹாய் கைஸ், வெல்கம் டு என்எஸ் மாமலா சேனல். புதுசாக இருந்தால் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எனக்குமே மிகப்பெரிய சர்ப்ரைஸ்ன்றதோட பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கனவு. உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. இந்த சேனல் ஆரம்பித்த அப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கேன், நம்மளுக்காக ஒரு ட்ராவல் பைக் வேணும் அப்படின்ட்டு. நம்ம நேரமாக என்னவோ வீட்டு வேலை செஞ்சுங்க. வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எப்படி எல்லாம் இது பண்ணாங்க பண்ணிவிட்டு வீட்டு வேலைக்காக நம்ம டோட்டல் ரைடும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டு வேலை பார்த்திங்கன்னா ஒரு 90% வேலை முடிஞ்சிருச்சு. இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழி நம்ம என்ன பண்ணுறது, வண்டி எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வண்டி எடுத்துட்டோங்க. நம்ம வண்டி பக்கம்தான் நிற்கிது. இப்போதான் எடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் எஃபெக்ட் இது. ஒரு நாள் 2 நாள் நம்ம எஃபெக்ட் போட்டு நம்ம வேணாம் விடு அப்படின்றதுக்காக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு கனவு. நம்ம வண்டி எடுத்து ஓட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணால் ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. கிளாசிக் தான் நம்ம எடுத்து ஓட்டி ஆகணும். அந்த சத்தத்துக்காகவே இப்படி சொல்கிறது, அந்த சத்தம் வரும் பாருங்க, அப்படியே வேறு லெவல். நம்ம கிளாசிக்ன்றதே பார்த்திங்கன்னா நம்ம அதனால தான் நம்ம எடுத்ததே சத்தத்துக்காகவும். பட் ரொம்ப நம்ம லாங் போகிறோங்க, நம்மளுக்கு பேக் பெயின் அதிகமாக வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த வண்டி எடுத்தோங்க. சரி, ஏன்டா உனக்கு இந்த வண்டி மேலே ஆசை அப்படின்ட்டு கூட உங்களுக்கு ஒரு சில இது இருக்கலாம். ஆசை இல்லைங்க, ரொம்ப வெறி. நம்ம இந்த வண்டி தான் எடுத்தாகணும், இது தான் நம்ம ஓட்டணும், நம்ம இது தான் ட்ராவலுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற இது பார்த்திங்கன்னா எனக்கு மைண்டில் ரொம்ப ஆழமாக செட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்டாக தான் எடுத்தோங்க. நம்மளுக்கு இதே பார்த்திங்கன்னா 1.5 lakhs வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம இன்னும் பண்ணவும் முடியாது. இந்த வண்டிக்கு நம்மளால் என்ன அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி சொல்கிறது, ஆல்ட்ரேஷனாக இருக்கட்டும், மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஒரு சின்ன வேலை எல்லாமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் செய்ய போகிறோங்க. ஏன்டா மோகன் இதுக்கு மேலே வேறு வண்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம வண்டி எடுக்குவோங்க. இதுக்கு மேலே வண்டி எடுக்குவோங்க. இதுக்கு மேலே ட்ரீமில் நிறையா வண்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரீம் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம், நம்ம கட்டுற வீடு, இது ஃபஸ்ட்டு ட்ரீம். இது முடித்தாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பைக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த வழியை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ராவல் கண்டினியூவாக நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால் நீங்கள் இருக்கும்போது எனக்கு அந்த பயம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ராவலை நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஃபஸ்ட் அப்டேட்டாக சேனலுக்கு அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட் அப்டேட்டாக பைக் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் அப்டேட்லாம் கிடையாது. இதுதான் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நம்ம வண்டி எடுக்க முடியுமா அப்படின்ட்டு எத்தனையோ பேர் வண்டி எடுக்கிறோம், அந்த வண்டி தான் எடுக்கிறோம் அப்படின்ட்டு எத்தனையோ பேர் இதில் சொல்லியிருக்கேன். ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்க, ரொம்ப டீப்பாக நம்மளுடைய கலாச்சாரம் தான் அதிகமாக இருப்பாங்க. இவன் அதை வண்டி எடுக்கிறதாவது இன்றைக்கி நாளைக்குன்றானே பண்ணிவிட்டு ஒரே குறிக்கோளோட 1.5 lakhs கொடுத்து நெட் அமௌண்ட்டில் வண்டி எடுத்துன்னு வந்தாங்க. ஆனால் இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் ஒரு 40 ரூபா கட்டாத, ஒரு 40,000 கட்டாத, அங்கங்கே நாமளும் கொஞ்சம் காசு வாங்கி கொஞ்சமாக சேர்த்தி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துருக்காங்க. நம்ம கடன் தான், பட் இருந்தாலும் அடைச்சிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு வழியில் நம்ம அந்த கடத்தை அடைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன்டா அதுக்கு நீ பொறுமையாக எடுத்துருக்கலாமே அப்படின்னா பொறுமையாக எடுக்கலாங்க இன்றைக்கி நாளைக்கு பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனலில் ஆரம்பித்தே பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமாகவும் இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்காருனே தவிர ஆனால் உங்களுக்கும் அப்டேட் இல்லை. நானும் 7 வருஷமாக என் மனசுக்குள்ளார மோகன் நாளைக்கு எடுத்துருவேன் அப்படின்னு சொன்னேன். நம்மளுக்கும் ஆகலை. அதனால் ஒரே முடிவாக நம்ம வண்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க, எடுத்துட்டோங்க. இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆரம்பிக்கலாம், வீடியோ குவாலிட்டி ஆரம்பிக்கலாம். எப்படி சொல்கிறது, சின்ன அக்சசரிஸ் எல்லாம் வாங்கணும். இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கண்டினியூவாக வரலனாலையும் மாதத்துக்கு ஒரு 10 வீடியோனா நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். நான் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா நம்மளுக்கு ட்ராவல் மட்டுமே கிடையாது, நம்ம மொத்த ஃபேமிலியும் நம்ம பார்க்கணும். ஃபேமிலியை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது. அது நம்மளுடைய பர்சனல்லாம் நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பிரச்சனைகளும் நிறைய இருக்கிறத பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய கேட்கவும் முடியாது. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா
ஃபேமிலியிலேருந்து ஒரு சப்போர்ட் வருமா அப்படின்ற நம்ம எதிர்பார்க்க முடியாது. திடீர்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தமாக தான் முயற்சி பண்ணி ஆகணும். வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. அக்கா மாமாலாம் கொஞ்சம் நிறையா சப்போர்ட் பண்ணார். சரி, அதே மாதிரி இப்போ வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. மாமாவும் சப்போர்ட் பண்ணாங்க, அப்பாவும் அக்காவும் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் வந்து நம்ம யாரையும் நம்ம குறைச்சி பேசக்கூடாது. இதுக்கு மேலே வர சூழ்நிலைகள் சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி. இதுக்கு மேலே இருக்கிறத ஃபுல்லாக நாம்ளாக அனுபவிக்கணும். அது எப்படி அனுபவிக்கணும் என்னன்னு கேட்டால் அது நம்மளுக்கு சத்தியமாக சொல்ல தெரியாது. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையும் முக்கியம், ஃபேமிலியும் முக்கியம், நம்ம ட்ராவலும் முக்கியம். நம்ம வந்து ட்ராவல் நான் வந்து ரொம்ப ரொம்ப வெறித்தனமாக பண்ணுறது பார்த்திங்கன்னா ட்ராவல் மட்டும்தான். ஏன் என்னடா உனக்கு ட்ராவல் அப்படின்னா, கஷ்டத்தை பார்த்தாச்சு, சந்தோஷம் பார்த்தாச்சு, இருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம உலகத்தை ஃபுல்லாக சுற்றலனாலையும் பரவாயில்ல, இந்தியா ஃபுல்லாக சுற்றணும். அதுதான் ஒரு ஆசை. சின்ன சின்ன இடமா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சி நம்ம அந்த இடத்த சுற்றி பார்க்கணும். அதுதான் ரொம்ப நாள் ஆசை. ஓகேடா ஒன்றுமே வண்டியை காட்ட மாட்டேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்காக வண்டியை காட்டினேன். வண்டி அது எங்கே எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க, ஒவ்வொரு சின்ன விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கினது அப்படியே ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு வாங்க. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. நமக்கு ஒரு கனவு இருந்தா நீ எடுக்கிற முயற்சிகள் தவறலாம், உன்னோட விடாமுயற்சி என்னைக்குமே தவறக்கூடாது. போனாதான் தெரியும், ஓகே இது கரெக்டான ஒரு இடம், இது இல்லை இது தப்பு. ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறோம்னு தோணுது. ஆசை இல்லை நன்றி. நிறைய ப்ராப்ளம். திடீர்னு தாத்தா இறந்துட்டார். திடீர்னு நம்ம போய் வண்டி எப்படா வண்டி எடுத்துகிட்டு வரதோம் நம்ம அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, டாப் ப்ரெஷர். நாம் சரி எப்படி ஒன்று எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அக்காக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் காசு கொஞ்சம் ரெடி பண்ணி வண்டி எடுக்கலாம்னு போயிட்டுங்க. வண்டி எடுத்துட்டுங்க. வண்டி புக்கு எங்கே, டீலர்கிட்ட இருக்குது. எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள். அங்கே போய் டீலர்கிட்ட கேட்டால் நான் காசு கொடுத்தா தான் வண்டி புக்கை கொடுப்பேன் அப்படின்ட்டாப்புல. சரி எல்லாமே பேசி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அதுக்கும் காசு கொடுத்து வண்டி புக்கெல்லாம் நம்ம வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை வந்து நேராக எடுத்துகிட்டு வந்தோடனே நான் வண்டி எடுக்கலைங்க. சூர்யா பூஜை பண்ணால் மகா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பூஜை பண்ணால் அந்த ஒரு டைம் ஒரு ஃபீலை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, லவ் அது வந்து சும்மா வார்த்தையெல்லாம் அது. மிகப்பெரிய ஆசை வந்து இந்த வண்டி மேலே. ஃப்யூச்சர்லேயும் நம்ம நிறைய வண்டி எடுக்கலாங்க. நம்மளுக்கு இதே வண்டி மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் நம்ம நிறைய வண்டி எடுக்கலாம். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம். மனசு நிம்மதியாக இந்த உலகத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாது. இருக்கிற நம்மளால் எங்கெங்கே போக முடியுமோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வண்டியில் நம்மளாக போய் சுற்றி பார்க்கலாம். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட். வண்டியெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி பாருங்கள், என் பக்கமாக இருக்குது, எப்படி இருக்குன்னு காட்டுறான், நீங்களே பாருங்கள்.
வராத மாதிரிங்க இந்திய தொடும் போது அப்படியே கண்ட அவ்வளோ ஃபீலிங்க. அதெல்லாம் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது இந்த சந்தோஷம் எதுவுமே. என்னுடைய வீட்டை நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். எங்கள் வீட்டை கேட்டிங்க அப்படின்னா நீங்களே ஒரு செகண்ட் அப்படியே இதாகுவீங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வீட்டு எப்படி இருக்குன்னுட்டு அப்படியே பேக் கேமரா ரொட்டேட் பண்ணுறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாங் ட்ரிப். அது எப்போ அப்படின்னா நம்மளால இன்றைக்கி நாளைக்கெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். ஏன்டா ஒன்றுமே அதெல்லாம் பண்ணாத இருக்கியா அப்படின்னு கேட்காதீங்க. இதெல்லாம் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் டிலே, அதிகமாகலாம் டிலே இல்லை, ஒரு 5 days டிலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் 2 நாள் நம்ம வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன அக்சசரிஸ் எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ரைட் போகலாம். நம்ம 1 நாள் 2 நாள் சும்மா இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி 1 நாள் 2 நாள் வீடியோலாம் இல்லை. ஒரு 10 days ஒரு பிளான் பண்ணியிருக்கு. அந்த பிளான் சக்ஸஸ் ஆகட்டும். சிறப்பாக பண்ணலாங்க. நம்ம இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் கம்மி, இதுக்கு மேலே பண்ணுறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிறப்பாக பண்ணலாம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எப்பவுமே எனக்கு கொடுங்க, போதும். அதே எனக்கு போதும். ஏன்னா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. இது ஒன்றே போதுங்க. வந்து 1 நாள் 2 நாள் வீடியோ கொடுப்போங்க நம்ம ட்ராவல் விலாக். ஏற்கனவே இதில் ட்ராவல் விலாக் நிறைய இருக்குது. பட் ஆனால் வந்து மொபைலில் அதை ஷூட் பண்ணேன். இதுக்கு மேலே மொபைல் ஷூட் பண்ண மாட்டேன். கோப்ரோ இருக்குது, இல்லை வாங்கணும். கோப்ரோலாம் நம்மக்கிட்ட இல்லை. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அக்சசரிஸ் இருக்குது. கோப்ரோ, இன்னும் ரைடிங் ஜாக்கெட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாக்கெட் மாதிரி யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். நான் இன்னும் ப்ராப்பரான ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணல. அதனால் பார்த்திங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன அக்சசரிஸ் வாங்கிட்டு ஒரு 10 days பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பு கிளம்பலாம். அது இன்றைக்கி நாளைக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன அக்சசரிஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக கிளம்பலாம். லவ் யூ ஆல். மறக்காத சேனலுக்கு புதுசாக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆல் பண்ணிக்கோங்க. ஏடா வாய்த்துக்குன்னெலாம் கேட்காதீங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த மாதிரி உட்காந்து பேசி. லவ் யூ ஆல், லவ் யூ ஆல், லவ் யூ கோர்.